எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க நீங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸ் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க, சடனாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ரொம்ப மோசமாக சரிஞ்சிருச்சு. பஜாஜ் ஃபைனான்ஸ் மட்டும் இல்லை, மற்ற என்பிஎஃப்சியும் சரிஞ்சிருச்சு. என்ன ஆகும் இனிமேல் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஸ்விங் ட்ரேடிங்லாம் இருக்குமா, ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் உண்மையிலே கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஜாஜ் ஃபைனான்ஸ் மட்டும் இல்லை, பஜாஜ் ஃபின்சர்வ் அப்புறம் இந்த முக்கியமாக என்பிஎஃப்சிஸ் எல்லாமே சடனாக போன வாரம் வெள்ளிக்கிழமை கீழே விழுந்தது. அதோட நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இண்டெக்ஸே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1% கீழே விழுந்தது. அதில் பஜாஜ் ஃபைனான்ஸும் பஜாஜ் ஃபின்சர்வும் பார்த்திங்கன்னா 4.7லேருந்து 2.3 ரெண்டு ரெஸ்பெக்டிவாக கீழே விழுந்திருந்தது. ஸோ இதோட Q1 ஏர்னிங்ஸ் நல்லா இருந்தாலுமே இது கீழே விழுந்தது. அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு சொல்லி எல்லாமே கீழே விழுந்ததால தான் மார்க்கெட் அபரிமிதமாக சரிஞ்சது. யூகே இந்தியாவோட ட்ரேட் டீல் நடந்தாலும் யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் ஒரு சரியான சர்டனிட்டியோடு இல்லை, தொடர்ந்து லூப்பில் போயிட்டே இருக்கு. ஆகஸ்ட் 1 டெட்லைன் இருக்கு, இருந்தாலும் என்ன நடக்கும்னு ஒரு கிளாரிட்டி இல்லை. டெய்லி ஒரு சில மிக்ஸ்டான நியூஸ் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான ரீசன். அப்புறம் எஃப்ஐ பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்க வித்துட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ரீசன்ட் செஷன்ஸில் மட்டுமே பார்த்திங்கன்னா 11,500 கோடிக்கும் மேலே அவங்க விற்றுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா கடந்த வாரம் மட்டுமே இந்த அளவுக்கு விற்றுருக்காங்க. ஸோ இது எல்லாம் தான் மார்க்கெட்டும் சரியறதுக்கு முக்கியமான ரீசன். அப்புறம் இந்த என்பிஎஃப்சிஸ்லாம் கொஞ்ச நாளில் மேலே போயிருந்தது. ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கும் ரொம்ப சீரியஸாக இருந்தது. ஸோ எல்லாம் சேர்ந்து மார்க்கெட் மட்டும் இல்லை, பர்டிகுலராக இந்த ஃபினான்ஸ் செக்டாரே கீழே விழுந்துருச்சு. சரி, இதுக்கப்புறம் என்ன தான் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸில் ரெசிஷன் வரும்னு பயந்தாங்க. அது அந்தளவுக்கு சீரியஸாக இல்லைன்னு தோணுது இப்போதைக்கு. இருந்தாலும் அவங்களோட ஜாப் மார்க்கெட் டேட்டாங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு இப்போ உள்ள யூஎஸ் இந்தியாவோட ட்ரேட் டீல்ஸ் தான். அது ஆகஸ்ட் 1 வரைக்கும் நமக்கு எதுவும் கிளியராக தெரியாததால் இதோட அன்சர்டனிட்டி அடுத்த வாரம் ரொம்ப அதிகமாக கூடும். அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான மாதமாக தான் யூஎஸ் மார்க்கெட்டில் எப்போதுமே பார்ப்பாங்க. ஸோ நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்போ. ஸோ அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா நிறைய வொலட்டாலிட்டி இருக்கும். ஸோ அதனால் த கெட்ஸ் கோயிங் டஃப், த டஃபஸ்ட் கெட்ஸ் கோயிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது எப்போ இந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட்லாம் ரொம்ப டஃப் ஆகுமோ அப்போ எந்த கம்பெனிலாம் டஃப்பான ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்கோ அது மட்டும்தான் மேலே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். இப்போ எப்போல்லாம் இந்த மாதிரி ரொம்ப கீழே விழுதோ அப்போல்லாம் மார்க்கெட் ஷேர் நல்லா இருக்கிற கம்பெனிகள், மோனோபோலி கம்பெனிகள் நம்ம ரொம்ப சீப்பான ப்ரைஸ்க்கு கிடைக்க சாத்தியம் இருக்குது. போன வாரம் நம்ம ரிவ்யூ பண்ண பங்குகள் பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் வீக்லி ஹை 970 டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்தபடி கீழே விழுந்தது. என்எம்டிசி கிட்டத்தட்ட 3% மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆச்சு. அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அதே கதி தான், ரொம்ப மோசமாக அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் தான் ரொம்ப ஆச்சரியம். இப்போவும் ஒரு நல்ல பாசிட்டிவ் லெவலில் தான் இருக்குது. ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு 59 ரூபா வரைக்கும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரீதர் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. அப்புறம் 361 ஐஐஎஃப்எல் பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு 2% மேலே போயிட்டு அதுக்கப்புறம் எல்லா ஃபினான்ஸ் கம்பெனியும் ரிவர்ஸ் ஆனதால் இதுவும் கிராஷ் ஆகிருக்கு. இந்த வார ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸுக்கும் எந்தவித சேஞ்சஸும் இல்லை, அதே கொடி தான். ரிசல்ட் செட் ஒரு 13 கம்பெனி. இதே கொடியை நீங்கள் டெய்லி ரன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் தெரியும் என்ன மாற்றங்கள் ப்ரைஸில் நடந்தது, வால்யூமில் நடந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி கொரி ரிசல்ட் டெய்லி மாறும். போன வாரம் பார்த்தீங்கன்னா பிடிசி இந்தியா பட்டை கிளப்பி மிகப்பெரிய அளவில் வால்யூமோட மேலே போச்சு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ரிவர்ஸ் அடிச்சது. இது மேலே போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு ரீசன்னால நிறைய ரீட்டைல் பிளேயர்ஸ், அது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி, மற்றபடி ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. லாங் டேர்முக்கு பிரச்சனையே இல்லை.
அப்புறம் இது முக்கியமாக வந்து ஒரு PSU அப்படிங்கிறதால நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய்க்கும் மேலே 52 வீக் ஹைலேருந்து கீழே இருக்கிறதால நிச்சயமாக வந்து அது கூடிய சீக்கிரம் டச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் வால்யூம் ஸ்பைக் இன்னமும் வந்து ஜாஸ்தி இருக்கிறதால இந்த ஆகஸ்ட் 1 வரைக்கும் இது மேலே போயிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஃபஸ்ட்டு டைம் வீடு வாங்குறவங்களுக்கு, அதாவது ஃபஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு, அதாவது சேலரிட் எம்ப்ளாயிஸ், முக்கியமாக வந்து ஒரு மாத சம்பளம் 50,000க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா வச்சு 48 மணி நேரத்துலேயே வந்து லோன் சேங்ஷன் பண்ணி ரொம்ப ஆப்பும் யூஸ் பண்ணி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவுக்கு ஓகே. பி ரேஷியோ படி பார்த்தா காஸ்ட்லி தான். மற்றபடி இதோட கரண்ட் ப்ரைஸும் 52 வீக் ஹையோட க்ளோஸாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 to 3% மட்டும்தான் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இது நிச்சயமாக வந்து ஒரு சீரியஸான வால்யூம் ஸ்பைக்கில் கடந்த 2-3 வாரமாக நானும் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த பங்கை நம்ம நிச்சயமாக கவனிக்கணும். ஏன்னா வந்து ஃபண்டமெண்டல்ஸ் மற்றபடி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வைப்போம். ஃபார்மா ஸ்டாக்ஸ் கொஞ்சம் வொலட்டைலாக தான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா வந்து ட்ரம்ப்போட டேரிஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. சடனாக வந்து 25%, 50%, 100% அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு ஏதோ நம்பர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. அப்படி இருந்தாலும் போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 200% வால்யூம் ஸ்பைக்கு நான் பார்த்தேன். ஸோ அதுதான் வந்து இதை வந்து நம்ம லிஸ்ட்டில், ஸ்விங் லிஸ்ட்டில் கொண்டு வரதுக்கு முக்கியமான ரீசன். ஈவன் அதர்வைஸ் நம்ம வந்து பி ரேஷியோ, பெக் ரேஷியோ, அதோட மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தாலும் வெறும் வந்து ஒரு 10% தான் வந்து 52 வீக் ஹைலேருந்து கீழே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக், நல்ல ஸ்டாக் லாங் டேர்முக்கும் கூட. பட் வந்து இந்த ட்ரம்ப் டேரிஃப் வந்து ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா ஊற்றிக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இந்த வாரம் ஸ்பெஷலி ஆகஸ்ட் 1 வந்து இந்த டேரிஃப் விஷயங்கள்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு இருக்கிறதால 3 ஸ்டாக்ஸ் சொல்கிறதே வந்து ரிவ்யூ பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் கவனித்தப்ப ஒரு கம்பெனி வந்து என்னை ரொம்ப வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அது கிராவிட்டா இந்தியா அப்படிங்கிற கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே வந்து கொடி கட்டி பறக்கிறாங்க. அது இவங்க வந்து மெட்டல், லெட், அப்புறம் அலுமினியம் அலாய், பிளாஸ்டிக் கிரானுவல்ஸ் இதெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. ஆனால் அது நிறைய விஷயங்கள் வந்து இவங்க தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் ரீசைக்கிள்டு மெட்டீரியல். இவங்களோட ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 வருஷத்தில் உலகத்திலே வந்து டாப் 5 கம்பெனி, அதாவது ரீசைக்கிளிங் பண்ணுறதுல டாப் 5 கம்பெனியாக ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஃபோக்கஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தப்ப இதோட ரீசன்ட் வால்யூமும் பார்த்தப்ப நம்ம ரேடாரில் வந்தது. பி ரேஷியோ படி, பெக் ரேஷியோ படி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஸ்விங் ட்ரேடிங்க்கு அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று ட்ரெண்டு, இன்னொன்று வந்து வால்யூம் ஸ்பைக். வால்யூம் பார்த்தீங்கன்னா 227% ஒரே நாளில் அடித்து தூக்கி மேலே போயிருந்தது போன வாரம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட மற்ற ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஒரு 30% 52 வீக் ஹைலேருந்து கீழே விழுந்து இப்போ வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதே வால்யூமோட போச்சுன்னா ஒரு சரியான ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க அதிக சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய எஃப்ஐ ஹோல்டிங்கும் வந்து இந்த கம்பெனியில் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதை வந்து நம்ம ரேடாரில் கொண்டு வரதுக்கு முக்கியமான ரீசன். அதை விட இவங்களோட பிஸ்னஸ் மாடல், ரீசைக்ளிங் ஃபோக்கஸ், வேறு எதுவும் பெருசாக காம்படிஷன் இல்லாத தன்மை, இதெல்லாம் கூட வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது. அதுவும் இன்வெஸ்டிங் வந்து போன வாரம் தான் நம்ம பார்த்தோம். எனக்கு வந்து ரொம்ப ஒரு டவுட்டாக இருக்கிற அளவுக்கு வந்து வால்யூம் ஸ்பைக் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது 5500% வரைக்கும் போன வாரம் மேலேயும் கீழேயும் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் டம்ப் பண்ணியிருக்காங்க, கீழே போயிருக்கு. ஸோ இருந்தாலும் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ பாருங்கள், கிட்டத்தட்ட 8000 ரூபா. அதுக்கப்புறம் பி ரேஷியோ பாருங்கள், இண்டஸ்ட்ரி பியோட பாதி. பெக் ரேஷியோ இந்த அளவுக்கு சீப்பாக இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து 0.13. இருந்தாலும் இதோட ஆல் டைம் ஹை நான் வந்து எதிர்பார்த்தது ஒரு 2900 தாண்டி 3000 டச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து இதோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிகள் வந்து வாங்கி வச்சுருக்காங்க.
இதோட மார்க்கெட் கேப்பும் அபரிமிதமாக இருக்குது. அது 46,500 கோடிக்கும் மேலே உங்களோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் அந்த வால்யூம் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துது. இந்த அளவுக்கு வால்யூம் எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறாங்க? ஏன்னா வந்து இதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்புலாம் கிடையாது. 2,740 ரூபாங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய பல்க் டீல் நடந்தால் தான் வந்து இவ்வளோ வால்யூம் இருக்க முடியும். ஸோ இருந்தாலும் அடுத்த வாரத்துக்கும் இந்த பங்கை வந்து கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இந்த வாரம் நம்ம ரிவ்யூ பண்ணது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இப்போதைக்கு அதாவது இந்த கடந்த வாரம் மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் ஸ்விங் ட்ரேடிங் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு மிஸ் ஆச்சுன்னா, அதாவது பிளான் ஏ ஒர்க் ஆகலைன்னா பிளான் பி வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங், அதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி பங்குகள் மட்டுமே நல்லா செலக்ட் பண்ணுங்கள் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு. ஏன்னா வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து மார்க்கெட் எப்படி வேணாலும் மாறலாம். அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனை வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே போயிடுச்சுன்னா நிச்சயமாக பெருத்த சரிவும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு உள்ள சரியான பங்குகள் வாங்கினா நிச்சயமாக வந்து அது ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப ஷார்ட் டைம் தான். அது ஒரு நாள்லேருந்து மேக்ஸிமம் 3 மாதம் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். நன்றி.